சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கடந்த ஓராண்டாக மாடுகள் தொடர்ந்து திருடு போன நிலையில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த மக்கள் வடகுடிப்பட்டி விளைநிலங்களில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாட்டை கண்ணி வலை மூலம் பிடித்து சரக்கு வாகனத்தில் ஏற்ற முயன்ற 3 இளைஞர்களை பிடித்து ஊர் மந்தை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தர்மாடி கொடுத்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரமோகன். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். காரைக்குடி அருகே கானடுகாத்தான் பகுதியில் தொடர்ந்து மாடுகள் திருடு போவது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கடந்த ஓராண்டில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட மாடுகள் திருடு போயிருந்தன. இது குறித்து பாதிக்கப்பட்டோர் செட்டிநாடு காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், எனவே அப்பகுதி மக்களே தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியைச் சேர்ந்த லோகேஸ்வரன், முகர்த்தி, அரவிந்த் ஆகிய 3 பேரும் கானடுகாத்தான் அருகே வடகுப்பட்டி விளைநிலங்களில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாட்டை கன்னி விலை மூலம் பிடித்து சரக்கு வாகனத்தில் ஏற்ற முயன்றனர். இதை கண்ட கிராம மக்கள் அவர்கள் 3 பேரையும் விரட்டி பிடித்து ஊர் மந்தையில் உள்ள மின்கூட்டில் கட்டி வைத்து மாடு திருடிய இளைஞர்களை கோபத்தில் தாக்கினர். தகவல் இருந்து அங்கு வந்த காவல்துறையிடம் மாடுகளை திருடிய 3 இளைஞர்களையும் ஒப்படைத்தனர். இந்நிலையில் மாடுகள் திருடிய லோகேஸ்வரனின் தந்தை பாஸ்கரன் மாடுகள் திருடியவர்களை கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் கானடுகாத்தான் பகுதியைச் சேர்ந்த கண்முகம், ஹரிகரன், பழனியப்பன், முத்துச்செந்தில் உள்ளிட்ட 4 பேர் மீது செட்டிநாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாடுகளை பிடித்துக் கொடுத்த கிராமத்தினர் மீது வழக்கு பதிவு செய்தது கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்திரமோகன்.